விளங்கிரும். நீ என்ன பண்ற சுரேஷ்? டேய், கல்யாணம் ஆகி 2 நாளாண்டா ஆச்சு. இப்படி உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு உன்னை பத்தி என்னடா நினைக்கும்? குடிகாரன்னு நினைக்கும். குடிச்சா உடம்பு என்னத்துக்குடா ஆகும்? இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு சொல்லு. ராஜா, அவனை எழுப்பு, கொண்டு போய் வீட்டுல விடு. அண்ணே, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போய் விடுங்க. இங்க எப்ப முடிக்கலான்னு இருக்கீங்க? முடிச்சிட்டமா? இதோ நீ ரொம்ப நாளா வர்ற வந்து. அது இப்பதான் தெரியுதாக்கும். போயா யோ போயா. சாப்பிட்டியா சுரேஷ்? சாப்பிட்டேனே. சாரிண்ணே. நாளையில இருந்து நானும் ஒரு கீ எடுத்துட்டு போயிடுறேன். நானே வீட்டை பூட்டிடுறேன். எனக்காக நீங்களாம் வெயிட் பண்ண வேண்டாம். அவன் ஏங்க இப்படி குடிச்சிட்டு வரான்? தெரியல மலரு. தங்கராஜ் அண்ணனை பார்க்க போறேன்னு தான் போனான். அவர் தான் குடிக்க வச்சிருப்பாரு. கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே மாட்டாரா? சுரேஷ் கிட்ட பேசுறேன். நான் குடிச்சிருக்கேன். உனக்கு கோவம் இல்லையா? நான் கத்துனா நீயும் கத்துவேன்னு சொன்னல. இப்போ நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். நீ குடிப்பியா? குடிச்சா உடம்பு கெடுன்னு தெரிஞ்சும் குடிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா இல்ல நான் என்ன லூசா? அப்படின்னா முட்டாளா? ஆனா லூசா? உன் திமிர அடக்கிறதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணேன். யார் திமுறையாவது அடக்க அவங்களே கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையவும் அழிச்சு அவங்க வாழ்க்கையையும் அழிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. இது என் ரூம், இது என் கட்டில். உனக்கு இன்னைக்கு இந்த ரூம்ல இடம் இல்ல. வெளியே போ. லட்சுமி, எதுக்கு டாடி கத்திக்கிட்டே இருக்க? டேய் லைட்ட போடுற முதல்ல. இந்த பொண்ணு ஏன் இங்க சோபாவோட வந்து படுத்து கிடக்கு? எதுக்கு இங்க வந்து படுத்துருக்கு? நீ ஹால்லயா படுத்துட்டு இருந்த? நான் ரூம்ல தாங்க படுக்கணும்னு நினைச்சேன். உங்க பையன் தான் ஹால்ல படுக்க சொன்னாரு. அவன் ஏன் உன்னை ஹால்ல படுக்க சொன்னா? அவர் நைட்டு குடிச்சிட்டு வந்தாரு. குடிச்சிட்டு வந்தானா? குடிச்சிட்டு வந்து கட்டில்ல 2 கையும் விரிச்சு ராசா படுத்துட்டாரு. இது ஏன் கட்டிலு, இது ஏன் ரூம், நீங்க படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேற ஆப்ஷனே கொடுக்கல. மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கவர்கிட்ட என்னால பேசதான் முடியுமா இல்ல சண்டை தான் போட முடியுமா? அவர்கிட்ட சண்டை போட்டு அவர் என் மேல கத்துவாரு. அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதான் பேசாம ஹாலே வந்து படுத்துட்டேன். குடிச்சிட்டு வந்ததும் இல்லாம இப்படி எல்லாம் பேசுறானா அவன்? அவன எடுத்துறான். சுரேஷ் என்னடா? வா. என்னடா படிக்கிட்டு இருக்க நீ? வா. என்னடா பழக்கம் இது? நீ எப்ப இருந்துடா இப்படி குடிக்க ஆரம்பிச்ச? அந்த பொண்ணை வெளியில போய் படுக்க சொல்லிருக்க நீ. அவ காதுல நாம பேசுறது எதுவுமே விடாத லட்சுமி. அந்த அளவுக்கு குடிச்சிருக்காங்க. உன்கிட்ட நான் காலையில வந்து பேசிக்க. நீ போடா வெளியில. ஏய், இவனை தூக்கு அங்கே போடு. அந்த பொண்ணை உள்ள படுக்க சொல்லு. கைய போடு. தூக்கு. அங்க படுக்க வைங்க. இவன் சொன்னா நீ ஹால்ல வந்து படுத்துருவியா? எங்களை யாராவது கூப்பிட்டுக்க வேண்டியதானேமா? நீ உள்ள போய் படுப்போ. கல்யாணம் ஆன அடுத்த நாளே சண்டை போட்டான். இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கான். இவனுக்கு ஏன்டா இப்படி புத்தி கெட்டு போச்சுன்னு தெரியலையேங்க. நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத லட்சுமி. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்கணுமா? காலையில அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ தூங்கு மதி. காலையில மாமா சுரேஷ் கிட்ட பேசுவாருமே, அவன் குடிக்காம பாத்துப்பாரு. உங்க அப்பா பரவாயில்லைங்க. முதல் தடவையா மருமக பக்கம் நின்னு இருக்காரு. அவருக்கு குடிச்சா பிடிக்காது இல்ல மலரு. தங்கராஜ் அண்ணன் கூட சேர்ந்துதான் குடிக்கிறான்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? காலையில பாத்துக்கலாம்.